ஓகே. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்லிமெண்டரி சிஸ்டத்துல வந்து எந்த ஆர்டிகல்ஸ் ஃபார் பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 74, 75. சரிங்களா? ஸ்டேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சென்டருக்கு வந்து 74, 75. ஏன்னா ஸ்டேட்டுக்கு தனி பார்லிமெண்ட் இருக்கு, சட்டசபை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அது 163, 164. சரிங்களா? இதுவே மேட்ச் ஃபாலோயிங் கேட்கலாம். பார்லிமெண்டரி கவர்மெண்ட் கேபினட் கவர்மெண்ட் சொல்லலாம், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்லலாம், வெஸ்ட் மினிஸ்டர் டைப் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லலாம். யூகேல சொல்ற மாதிரிலாம். சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். இங்க பாருங்க, இங்க நாமினல் ரியல் எக்ஸிகூட்டிவ் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? பிரசிடென்ட் வந்து நார்மல் எக்ஸிகூட்டிவ், டி ஜூன்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு? பிரசிடென்ட். புரிஞ்சுங்களா? பிஎம் சொல்லிடக்கூடாது, ரெண்டும் குழப்பம். சரிங்களா? இங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டும் 2 பேருமே. சரிங்களா? இங்க பிஎம் வந்து ரியல் எக்ஸிகூட்டிவ், டி ஃபேக்டோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஹெச்ஓஜி. இவர் ஹெச்ஓஜி, பிஎம், ஹெச்ஓஎஸ் வந்து பிரசிடென்ட். சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிஎம் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட் வந்து சும்மா ஒரு பொம்மை மாதிரி. சரிங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்றதா அவங்க சொல்லணும். சரிங்களா? அட்வைஸ் இஸ் பைண்டிங் கட்டாயம். சரிங்களா? ஆன் பிரசிடென்ட். எப்படி 42nd and 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இது வந்து கட்டாயம்ங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ரூல். பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் மெஜாரிட்டி சீட்ஸ் இன் லோக்சபா ஃபார்ம்ஸ் த கவர்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போஸ்ட் த பாஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரூல் படி லீடர் ஆஃப் தட் பார்ட்டி இஸ் அப்பாயிண்ட் பை பிஎம். சரிங்களா? பை த பிரசிடென்ட். அப்பாயிண்ட் அஸ் த பிஎம் பை த பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ அந்த பார்ட்டியோட லீடரோ இந்த பார்ட்டி யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்கள பிஎம்ஆ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. புரிஞ்சுங்களா? அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் அந்த அட்வைஸ் ஆஃப் பிஎம். பிஎம் தான் சொல்லணும் இவர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க. இஃப் நோ சிங்கிள் பார்ட்டி செகண்ட்ஸ் மெஜாரிட்டி பிரசிடென்ட் இனிமேட் கோலிஷன் பார்ட்டி. சரிங்களா? அப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பார்ப்பாங்க. ஸோ அது கூட வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கூப்பிடுவாங்க. சரிங்களா? இங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போயிடலாம். ஸோ பிரசிடென்ட் ரூல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை எலக்ட்ரல் காலேஜ் ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் 4 years. இங்க 4 வருஷத்துக்கு தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் cannot be removed. அவங்க எலக்ட்ரல் காலேஜ இது பண்றதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் cannot be removed by the Congress except impeachment of grave unconstitutional. சரிங்களா? காங்கிரஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்களே அவங்களாலேயே பிரசிடென்டா தூக்க முடியாது. எப்போ தூக்கலாம் அப்படின்னு சொன்னா இம்பீச்மெண்ட் ஒரு வேர்டு. சரிங்களா? நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எப்போ இம்பீச்மெண்ட் சொல்லப்படுச்சு? இம்பீச்மெண்ட் ஒரு வேர்டு எப்போ சொல்லப்படுச்சு? இம்பீச்மெண்ட்டுக்கு என்ன மெஜாரிட்டி தேவைன்னு நான் சொல்லியிருந்தேன். யாருக்கு? பிரசிடென்ட் தான். சரிங்களா? பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் இம்பீச்மெண்ட் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கன்ஸ்டியூஷனுக்கு தாண்டி ஏதாச்சும் நடந்துச்சா மட்டும்தான் பிரசிடென்ட் அங்க ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பெட் ராக் ஆஃப் பார்லிமெண்டரி சவர்னிட்டி. சரிங்களா? பார்லிமெண்டரி கவர்மெண்ட்ல ஆர்டிகல் 75 தான் சொல்லப்பட்டிருக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி லோக்சபா. சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் வந்து மொத்தமா வந்து பொறுப்பாதாரி. இதுல ஒருத்தர் வந்து விலகி போனாலும் அந்த ஆட்சியே கவுந்துரும். புரிஞ்சுங்களா? லோக்சபா கேன் ரிமூவ் சிஓஎம் பை பாசிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அப்பனா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? ஆட்சி கவுந்துரும். பிஎம் வந்து ரிசைன் பண்ணி போக வேண்டியதான். புரிஞ்சுங்களா? இங்க பிரசிடென்ட் அண்ட் ஹிஸ் செக்ரட்டரிஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காங்கிரஸ். என்ன வேணா செஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க பிரசிடென்ட்டும் ஹிஸ் செக்ரட்டரிஸ் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த காங்கிரஸ். இங்க ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி ஒரே பொலிட்டிக்கல் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து உருவாங்க. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி.
மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில் மினிஸ்டர் ஃபார்ம் சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சேம் ஐடியாலஜி தான் இருப்பாங்க. பிஜேபினா பிஜேபி மட்டும் தான் இருப்பாங்க உள்ள. சரிங்களா? கோலிஷன் கவர்மெண்ட்ல வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பவுண்ட் பை கன்சென்சஸ். பார்ட்டி வந்து யார் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவங்க உள்ள வருவாங்க. சரிங்களா? ஆனா இங்க அப்படி இல்ல. கேபினெட் பாத்தீங்கன்னா நான் எலெக்டட் அட்வைசர் பீப்பிள், எலெக்ஷன்ல நிக்காதவங்க கூட வருவாங்க உள்ள. புரிஞ்சுங்களா? யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ல வந்து நிக்காதவங்களும் உள்ள வரலாம். செலக்டட் அண்ட் அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் தான் வந்து அதை முடிவு பண்ணுவாரு. அதனாலே அங்க வந்து பொலிட்டிக்ஸ் வந்து வேற மாதிரி நடக்கும். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுல பார்த்தா நிறைய தெரியும். நான் போய் பார்க்க வேண்டாம். ரெஸ்பான்சிபிள் டு ஒன்லி டு ஹிம். சரிங்களா? இவங்க பிரசிடென்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ரிமூவ்ட் பை ஹிம், அவனால தான் தூக்கப்படும். சரிங்களா? யார் இந்த செக்ரட்டரிஸ் எல்லாமே. அதே மாதிரி இங்க டபுள் மெம்பர்ஷிப். மினிஸ்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் போத் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகூட்டிவ். சரிங்களா? ரெண்டுத்துலயுமே வந்து மெம்பரா இருப்பாங்க. சரிங்களா? மினிஸ்டர்ஸ் ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் 6 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ் சீசஸ் டு பி மினிஸ்டர். சரிங்களா? 6 மாசம் அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரல இல்ல மெம்பரா இல்ல அப்படின்னா அவரோட வந்து மினிஸ்டர் பதவி தூக்கப்படும். புரிஞ்சுங்களா? பிரசிடென்ட் அண்ட் ஹிஸ் செக்ரட்டரிஸ் ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் நாட் டு தே அட்டெண்ட் த செஷன். அந்த காங்கிரஸ் செஷன் அட்டன் பண்ண அவசியம் இல்ல. அவங்கள வந்து காங்கிரஸை சார்ந்தவங்களா இல்ல இருக்க மாட்டாங்க. தனி இது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. there is a complete separation of power between legislative and executive. ரெண்டும் தனித்தனியா இருக்கும். இங்க ரெண்டு பேர் வந்து இணைஞ்சு இருப்பாங்க. சரிங்களா? யார் மினிஸ்டர்ஸ். இங்க லீடர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் ஆஃப் பிஎம். பிஎம் கீழே யார் வந்தா லீடர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாரு பிஎம். லீடர் ஆஃப் பார்லிமெண்ட் யாரு பிஎம். லீடர் ஆஃப் பார்ட்டி இன் பவர் யாரு பிஎம். சரிங்களா? இங்க அந்த மாதிரிலாம் இல்ல. dissolution of lower house பாத்தீங்கன்னா president can dissolve the Lok Sabha before expiry. 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அதை என்ன செய்யலாம், கலைச்சு விட்டுடலாம். சரிங்களா? இப்போ பிஎம் ரெக்கமெண்டேஷன் பண்ணா, சரிங்களா, பிஎம் ரெக்கமெண்டேஷன் பண்ணா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம், கலைச்சு விட்டுடலாம். இங்க பிரசிடென்ட் கேனாட் டிசால்வ் த ஹவுஸ் ஆஃப் த ரெப்ரஸன்டேட்டிவ், லோவர் ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் சொல்லுவாங்க. அங்க பண்ண முடியாது. இங்க பண்ணலாம், இங்க பண்ண முடியாது. சீக்ரெசி பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஃபாலோ தி பிரின்சிபல் ஆஃப் சீக்ரெசி அபவுட் தேர் ப்ரொசீடிங்ஸ், பாலிசிஸ், டிசிஷன் எல்லாமே. மினிஸ்டர்ஸ் டேக் ஓத் ஆஃப் சீக்ரெசி அட்மினிஸ்டர்ட் பை பிரசிடென்ட். சரிங்களா? உறுதிமொழி எடுப்பாங்க. அப்ப வந்து நான் என்ன செய்ய பாதுகாப்பேன், கான்ஸ்டிடியூஷனை பாதுகாப்பேன், அப்ப நிறைய விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப சீக்ரெசிங்கிறது இங்க இருக்கு, பிரசிடென்ட் இதுல இருக்கு, உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஃபியூஷன் ஆஃப் பவர். சரிங்களா? ஃபியூஷன் ஆஃப் பவர்னா எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஒட்டுக்கா இருக்கும். சரிங்களா? ரெண்டு பேரும் இந்த பவர் ஷேர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? மினிஸ்டர்ஸ் மூலியமா. இங்க செப்பரேஷன் பவர், எக்ஸிகூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ் 3 பேரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, மெரிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்மனி பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகூட்டிவ், ரெண்டு பேத்துக்கும் ஒட்டுக்கா இது பண்ணுவாங்க, இணைஞ்சு செயல்படுவாங்க. எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டர், ஒரு பார்ட் அவங்க லெஜிஸ்லேட்டிவ்ல இருப்பாங்க. கோஆபரேஷன் அண்ட் இன்டர் டிபெண்ட்ஸ் அமங் த எக்ஸிகூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் தானே, அதை வந்து செயல்படுத்துறவங்க யாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ் வந்து சட்டம் இயற்றதுக்கு முன்னாடி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டுதான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்ய முடியாது, ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நான் செயல்படுத்த மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? இவங்க சொல்லி அவங்க கேட்காம இருக்க முடியாது. சரிங்களா? நிறைய இடங்கள்ல வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கே வந்து அட்வைஸ் பண்றவங்க யாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான், பேக் ஆஃப் த எண்ட்ல. புரிஞ்சுங்களா? இப்போ கூட வந்து அந்த ஒடிசால வந்து ஒரு பிரச்சனை போச்சுல, தங்கபாண்டியன், அவர் பேர் என்ன, பாண்டியன். அவரு தான் வந்து பேக் எண்ட்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணது. பின்னாடி அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது இவ ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து வெளியே வந்துட்டு இவரு கூடவே வந்து டிராவல் பண்ணாரு. புரிஞ்சுங்களா? பாண்டியன் அவர் பேரு, விகே பாண்டியன். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இது இருக்கு. சரிங்களா? இப்போ கெஜ்ரிவால் அவங்க எல்லாம் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து சிவில் சர்வெண்ட் தான். அப்படி இருந்துதான் அந்த அண்ணா ஹசாரா போராட்டம் இருந்துச்சுல்ல, கரப்ஷன் ஒழிப்புன்னு சொல்லிட்டு இந்த மைதானத்துல, ராம் மைதானம், அந்த இங்க ஷாஹன்பாக் எங்கேயோ டெல்லியில வந்து போராட்டம் பண்ணி அது மூலியமா ஒரு பெரிய அட்டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்திருக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப தொடர்படியா ஆட்சியில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி லெஸ் டிஸ்பியூட் பிட்வீன் கான்ஃபிளிக் பிட்வீன் டூ ஆர்கன்ஸ். சரிங்களா? ரெண்டு பேரும் சண்டை வராது. இங்கே சொல்றேன், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஃபார் தேர் ஆக்ட்ஸ். சரிங்களா? மினிஸ்டர்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், பார்லிமெண்ட் என்ன நடந்தாலுமே. பார்லிமெண்ட் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிகூட்டிவ். எப்படி பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸிகூட்டிவா அவங்க வந்து நிற்பாங்க. இங்க ஒரு ஸ்கீம் இருக்கு, இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது ஸ்கீம்ல, அப்போ என்ன செய்யலாம், இப்போ ஸ்கீமை செயல்படுத்துறது யாரு, எக்ஸிகூட்டிவ். அவங்க மினிஸ்டர்ஸும் அது பாட்டு தான். ஸோ இப்போ ரயில்வே துறையில பிரச்சனை வருது, ட்ரெயின் வந்து இடிச்சு இதாகுது. ஸோ அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. எப்போ கேள்வி கேட்பாங்க, கொஸ்டின் ஹவர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து பார்லிமெண்ட்ரியில வந்து வச்சிருப்பாங்க. பார்லிமெண்ட்ரியில ஜீரோ ஹவர் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அப்போ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது மூலியமா என்ன செய்யலாம், நம்ம அக்கௌண்டபிள் கொண்டு வரலாம், யாரு, எக்ஸிகூட்டிவ். சரிங்களா? அது லெஜிஸ்லேட்டிவ்ஸும் பண்ணுவாங்க.
கொஸ்டின் அவர், டிஸ்கஷன், டிபேட்ஸ், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இது மூலியமா என்ன செய்யலாம், லெஜிஸ்லேட்டரும் சரி எக்ஸிகூட்டிவும் சரி நம்ம என்ன செய்யலாம், அக்கௌண்டபிள் கொண்டு வரலாம். ப்ரிவென்ட்ஸ் டெஸ்போட்டிசம், சரிங்களா, தாந்தோணித்தனமாக டெஸ்போட்டிசம் சொல்லுவாங்க, அவனுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது. எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டி இஸ் நாட் வெஸ்டட் வித் சிங்கிள் பர்சன் பட் இன் சிஓஎம், சரிங்களா. ஸோ என்ன வேணா செய்யலாங்கிறது இல்ல, சிஓஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க, 10 பேர் பக்கம் கொண்டு வரலாம், இப்போ 6 பேர் 7 பேர் வச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அவங்க எல்லாம் கூடி தீர்மானம் நடக்கிறதா நடக்கும், ஒருத்தர் மட்டும் செல்வது நடக்காது, சரிங்களா. ப்ரிவென்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் எக்ஸிகூட்டிவ், சரிங்களா. ஸோ அதனால வந்து இங்க வந்து இது நடக்காது, டிக்டேட்டர்ஷிப் வராது. அப்ப ரெடி ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் இருக்கும். opposition party provides ரெடி ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் if the ruling party lost majority, சரிங்களா. உடனடியா வந்து என்ன செய்வாங்க, அடுத்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க, அந்த டைம் கேப் இருக்காது. வைட் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ப்ரொவைட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் டு ஆல் செக்ஷன் அண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், சரிங்களா. இங்க எல்லா ஊர்ல இருந்து போயிருப்பாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிருப்பாங்க உங்களுக்கு. அப்ப என்ன உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அதனாலதான் அங்க வந்து ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க அதுல. அது என்ன செய்யலாம், ஹிந்தியில பேசினா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தரும் தமிழுக்கு, அதனால டிரான்ஸ்லேட்டர் ஃபுல்லாவே இருக்கும், சரிங்களா. அதனால ஈஸியா வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுங்களா. டிமெரிட்ஸ், இதெல்லாம் மெரிட்ஸ், பாசிட்டிவ் பாயிண்ட். டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் மே லூஸ் இட் மெஜாரிட்டி டியூ டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், பொலிட்டிக் டிஃபெக்ஷன், பிரேக் டவுன்லாம் நடக்கும், சரிங்களா. இப்போ 2 பேர் கட்சி தேவிட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்சி முடிஞ்சு. ஃபுல் மெஜாரிட்டி வந்தா மட்டும் தான், பிஜேபி போன ஆட்சியில வந்துச்சுல அந்த மாதிரி ஃபுல் மெஜாரிட்டி இருந்தா மட்டும் தான் 5 இயர்ஸ் வந்து சாத்தியமா இருக்கும். மிச்சபடி இந்த கோலிஷன் கவர்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சீக்கிரமா போயிடும். இங்கே தமிழ்நாட்டுல இருந்தே வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பிஜேபி ஆட்சியை வந்து கவுத்துனாங்க, சரிங்களா. ஸோ ஏதோ பிரச்சனைப்போ வந்து கவுத்துட்டாங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட்டை வந்து கவுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு, புரிஞ்சுங்களா. அதனால வந்து அதோட ஸ்டேபிள் தன்மை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் டிஃபிக்ஷன், கட்சி தேவை பண்ணுவாங்க, சரிங்களா. பிரேக் டவுன் ஆஃப் கோலேஷன், நோ கண்டினியூட்டிங் பாலிசிஸ், சரிங்களா. ஒரு கவர்மெண்ட் வந்தா இன்னொரு கவர்மெண்டோட பேரெல்லாம் மாத்திடுவாங்க, இன்னொரு கவர்மெண்டோட ஸ்கீமோட பேர்லாம் மாத்துவாங்க, இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்சமான பேர் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து தடுத்துருவாங்க. சேஞ்ச் இன் கவர்மெண்ட் பிரிங்ஸ் சேஞ்ச் இன் பாலிசிஸ், திஸ் இஸ் ராட் பாக் பாலிசி ஆஃப் ஃபார்மேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லாங் டேர்ம், சரிங்களா. இப்போ வந்து ரூரல் எம்ஜி நிறைய செயல்படுத்துறாங்கல்ல, இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இந்திரா காந்தி இந்த டைம்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க, புரிஞ்சுங்களா. ஸோ அதுல இருந்து கொண்டு வந்து கொஞ்சம் மாற்றம் செஞ்சு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லியும் வச்சிருக்காங்க, சரிங்களா. அந்த ஸ்கீம்ல வந்து இனியும் செயல்படுத்தப்படல. ஏன்னா அடுத்த கவர்மெண்ட் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து செயல்படுத்த வருவாங்க, ஏன்னா அவங்களோட தலைவர்கள் வந்து கொண்டு வந்தனால அதை வந்து செயல்படுத்த பார்ப்பாங்க, சரிங்களா. இருக்கிற ஸ்கீம் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் கேபினெட், ரூலிங் பார்ட்டி வித் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்ன செய்யலாம், கேபினெட் ஆல் பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆல் பாலிசி ஆர் டிசைட் பை கேபினெட். எடுத்துக்காட்டு வந்து என்னலாம், இந்த ஃபார்ம் பில்ஸ்லாம் வந்து கையை தூக்கி காமிச்சே வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, நடைமுறை கொண்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா. ஸோ ஓட் வந்து என்ன பண்ணலாம், ஒண்ணு வந்து ஓட் பேலட்ல போடலாம், இல்ல வந்து யார் யார் கை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி வச்சு இது பண்ணலாம், இல்ல வாய்ஸ் ஓட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலியமாக வந்து ஒரு ஸ்கீம் வந்து அப்ரூவல் பண்ணலாம் கீழே இருக்கவங்கள்ட்ட கேட்டு, சரிங்களா. ஆனா வந்து ஃபார்ம் பில்ல மட்டும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அவசரமா வந்து முடியிற நேரத்துக்கு அப்ரூவல் வாங்கிட்டு நடைமுறைப்படுத்திருக்காங்க. அது ஒரு பிரச்சனையா வந்து இங்க சொல்லலாம், சரிங்களா. இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணீங்கன்னா மறக்காது, புரிஞ்சுங்களா. அகைன் செப்பரேஷன் ஆஃப் பவர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் கேபினெட்டும் ஆர் பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டர், செப்பரேஷன் ஆஃப் பவரோட இதை அண்டர்மைன் பண்ணுது. ஏன் செப்பரேஷன் ஆஃப் பவர் கொண்டு வந்தாங்க, எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கணும், ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க செக் வச்சுக்கணும். இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கனால அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ 2 பேரும் இணைஞ்ச ஒரு விஷயம் செய்யறாங்க, அதாவது எக்ஸிகியூட்டிவும் லெஜிஸ்லேட்டரும் சேர்ந்து ஒரு பாலிசியில வந்து கரப்ஷன் பாலிசி கொண்டு வராங்கன்னா அங்க பெரிய லெவல்ல ஊழல் நடக்கும், புரிஞ்சுங்களா. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேபினெட் பாத்தீங்கன்னா லீடர் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ், சரிங்களா. கேபினெட்னா வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணும், சரிங்களா. கவர்மெண்ட் பை அமைச்சர்ஸ், சரிங்களா. அமைச்சர்ஸ்னா வந்து புதுசா வந்தவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, அது அமைச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து ஒண்ணுமே புரியாம இருப்பாங்கல்ல, சரிங்களா, அது அமைச்சர்ஸ் சொல்லுவாங்க. மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பர்ட் இன் தர் ஃபீல்ட்ஸ், லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நிறைய பேருக்கு படிப்பறிவே இருக்காது, நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ஃபீல்ட்ல அவங்களுக்கு வந்து இதே இருக்காது. ஆனா அந்த ஃபீல்டு இருக்கவங்கள வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு டீம் இருக்கும், எக்ஸ்பர்ட் இது இருக்கும், இவங்க என்ன சொல்லுவாங்களோ அது மட்டும் தான் கேட்க முடியும், புரிஞ்சுங்களா. மினிஸ்டர்ஸ் கேன் ஒன்லி ஃபார்ம் த பார்லிமெண்ட், பிஎம் ஹேஸ் நோ சாய்ஸ் டு செலக்ட் அவுட் சைட் எக்ஸ்பர்ட், சரிங்களா. அங்க யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க வச்சுதான் வந்து குரூப் கிரியேட் பண்ணும் தவிர புதுசாக யாராச்சும் ஒருத்தர் வந்து உள்ள கொண்டுட்டு வர முடியாது, சரிங்களா. ஆனா அமெரிக்கால அப்படிலாம் இல்ல, எக்ஸ்பர்ட்டை வந்து உள்ள கொண்டுட்டு வரலாம், புரிஞ்சுங்களா. இது முக்கியம். இதுல இருந்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ரீசன் ஃபார் அடாப்டிங் பார்லிமெண்டரி சிஸ்டம், என்னெல்லாம் ரீசன் பாத்தீங்கன்னா, ஃபெமிலியாரிட்டி வித் சிஸ்டம் டியூ டு பிரிட்டிஷ் ரூல். நம்ம 200-250 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து படிப்படியாக இந்த ஆக்ட் மூலியமாக நம்மள என்ன செஞ்சாங்க,
அந்த சிஸ்டத்துக்கு வந்து இது பண்ணாங்க, பக்குவப்படுத்தினாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆளுகளையும் வந்து என்ன செய்தாங்க, இந்த கவுன்சில் ஆக்ட் மூலியமா உள்ள கொண்டு வந்து அவங்க கவுன்சில் உட்கார வச்சாங்க. அவங்கள பார்லிமெண்ட்ல வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி வந்து பட்ஜெட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மள வந்து வாதாடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நம்மள்ட்ட வந்து ஆட்சியை கொடுத்தாங்க. இன்டர்ம் கவர்மெண்ட் சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, படிப்படியா நம்ம கையில ஆட்சி தந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம நிறைய பேர்த்தோடதுல எதுக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம ஆட்சி செஞ்சுட்டு ஒரு தடவை ஆட்சியோட ருசி பார்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இண்டிபெண்டன்ஸ் நீங்க வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசிசம் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து என்ன செய்யப்பட்டது, இல்ல இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டா நம்ம அப்படி அடுத்தது எப்படி நம்ம கொண்டு போறது நம்ம நாட்டை, அப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அதுக்காச்சும் உள்ள போங்கன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஸ்டியூஷன் அசம்பிளி சொன்னனாலதான் வந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யப்பட்டது, உள்ள போனாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து 2 கேட்டகரி இருக்காங்க. சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லி சுராஜ்ய பார்ட்டியில தான் நினைக்கிறேன். இதுல ஸ்வராஜ் பார்ட்டியில வந்து சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ் சொல்லிட்டு. சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி தேர்தலை போட்டி போட்டு உள்ள போய் டெட்லாக் கிரியேட் பண்ணணும், என்னன்னு பார்க்கணும். நோ சேஞ்சஸ்னா இல்ல நம்ம என்ன செய்யணும், காந்தி காட்டின வழியில கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ல போய் நம்ம வந்து மக்களை வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறமேட்டு தான் காந்தி வந்து ஓகே நீங்க உள்ள போய் பழகிக்கீங்க, ஆனா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அரியணைங்கிறது முள்ளால் ஆனப்பட்ட ஒரு இது இது மாதிரி நினைச்சுக்கங்க, அது ரோஸால் ஆன ஒரு இது மாதிரி நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு ஆக அது வந்து இது பண்ணுங்க தவிர பிரிட்டிஷ்காரங்களுக்கு சாதகமா அதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஃபார் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லைக் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். சரிங்களா? ப்ரெஃபரன்ஸ் வந்து இது பண்ணலாம், பிரசிடென்ஷியல்ல அதிகமா ப்ரெஃபரன்ஸ் இருக்காது. நீட் டு அவாய்ட் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் கான்ஃபிளிக் லைக் யூஎஸ்ஏ வேர் தேர் இஸ் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ 3 பேருமே சண்டை போட்டுக்குவாங்க அங்க. சரிங்களா? ஒரு பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் வந்து அடுத்த இதுல வந்து பார்க்கணும், அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, அதுல வந்து ஏதாச்சும் கரப்ஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்றதுக்கே வந்து பெரிய இதாயிரும். இப்பயே பாப்பீங்க, நியூஸ் எல்லாம் பாப்பீங்க, உக்ரைனுக்கு காசு கொடுக்கறதுக்காக செனட்ல போய் போராடிட்டு இருக்காங்க, பாஸ் பண்ணல, காசு இல்லைன்னு சொல்றாங்க. இவர் வந்து பேசிட்டு வந்துடுறாரு, போய் உங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட் தரேன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருந்து ஃபண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எக்ஸிகியூட்டிவ் அந்த இது உங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ல தனித்தனியா இருக்கு 3 ஆர்கனும். ஸோ 3 ஆர்கனும் லெஜிஸ்லேட்டர்லாம் வந்து பாஸ் பண்ணணும், அப்பதான் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் கிடைக்கும். நேச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி லைக் ஹெட்ரோஜினியஸ் செக்ஷன். சரிங்களா? ஹெட்ரோஜினியஸ்னா மாறி மாறி இருக்கும், ஹோமோஜினியஸ்னா ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஹெட்ரோஜினியஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, லிங்குஸ்டிக், ரிலீஜியஸ், எத்னிக் டைவர்சிட்டி இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இது பவர் தேவைப்படாது. பார்லிமெண்டரி சிஸ்டம் கிவ்ஸ் வைடர் ரெப்ரஸன்டேஷன். அப்ப எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் பார்லிமெண்டரி சிஸ்டம். ஆனா பிரசிடென்ஷியல் சிஸ்டத்துல அப்படி இல்லை உங்களுக்கு. சரிங்களா? டெமோக்ராட்டிக்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் 2 பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு தாண்டி வேற இது வர முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரீஜனல் கவர்மெண்ட்டும் ஒரு பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இங்க இருந்து மினிஸ்டர்ஸ், தமிழ்நாட்டுல இருந்து மினிஸ்டர்ஸ் போயிருக்காங்க, பிஎம் மட்டும் தான் போகல. மற்றபடி நிறைய இடங்கள்ல நிறைய இது போயிருக்காங்க, குஜராத்ல இருந்து பிஎம் போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. காமராஜர் கேட்டாங்க பிஎம்க்கு. சரிங்களா? ஆனா வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நம்ம வந்து இங்க இருக்கிற இதை நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, டிஸ்டிங்ஷன் பிட்வீன் இந்தியன் அண்ட் பிரிட்டிஷ் மாடல். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இந்தியன் மாடல் பாத்தீங்கன்னா ரிபப்ளிகன் சிஸ்டம். சரிங்களா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட். சரிங்களா? பிரசிடென்ட் வந்து என்னது, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்க பாலட் ஓட்டு வச்சு அவங்க வந்து தேர்ந்தெடுக்குவாங்க. இங்க மொனார்கியல் சிஸ்டம். ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து எப்பவுமே கிங் குயின் தான் இருப்பாங்க, ஹெரிடிட்டரி, வாழையடி வலையாக, பாரம்பரியமாக. சரிங்களா? இங்க கான்ஸ்டியூஷன் சூப்பரமசி இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் தான் பெருசு. இங்க பார்லிமெண்டரி சோவரனிட்டி இருக்கும், பார்லிமெண்ட் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா பிஎம் மேபி எனி மெம்பர் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? சரிங்களா? எந்த எந்த ஹவுஸ்ல லோக்சபால இருந்து வரலாம், ராஜ்யசபால இருந்து வரலாம். இங்க பிஎம் ஷுட் பி மெம்பர் ஆஃப் லோ ஹவுஸ் மட்டும் தான் இங்க வரணும். சரிங்களா? இங்க பர்சன் ஹூ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் எனி ஹவுஸ் கேன் பி அப்பாயிண்டட் பை மினிஸ்டர் பட் ஒன்லி ஃபார் 6 months. சரிங்களா? இங்க இருக்கவங்க வந்து ஜெயிக்காம, அதாவது யாரை வேணாலும் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனா 6 மாசத்துக்குள்ள அவங்களோட இதை வந்து அவங்க காட்டணும், மெஜாரிட்டி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் காட்டணும். சரிங்களா? யூஸ்வலி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் மினிஸ்டர்ஸ். அங்க மெம்பர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. இல்ல அங்க இருக்கவங்க, ஆமா, எலெக்ஷன் வச்சு அது வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இங்க வெளியில இருந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க என்ன செய்யலாம், மினிஸ்டரா வந்து உட்கார வைக்கலாம். ஆனா என்ன செய்யணும், 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து என்ன செய்யணும், தேர்தல் நின்றோ அவங்களோட இது காட்டணும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா நோ சிஸ்டம் ஆஃப் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? மினிஸ்டர்ஸ்க்கு வந்து லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி செக் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு கவுண்டர் சைன் ஆஃபிஷியல் ஆக்ட். சரிங்களா? இங்க ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெறும் பிரசிடென்ட் மட்டும் சைன் போட்டா போதும், இங்க மினிஸ்டர்ஸ்க்கு சைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஹேஸ் அ லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்டர். மினிஸ்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கவுண்டர் சைன் ஆஃபிஷியல் ஆக்ட். அந்த ஆக்ட் கீழே மினிஸ்டர்ஸ் எல்லாம் சைன் போடுவாங்க. சரிங்களா? நோ ஷேடோ கேபினெட். சரிங்களா? ஸோ மறைமுக கேபினெட் இருக்காது, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அதை செக் பண்றதுக்காக இன்னொரு
இது இருக்காது. சரிங்களா? இங்கே ஷேடோ கேபினெட் இருக்கும் பை அப்போசிஷன் டு பேலன்ஸ் த ரூலிங் கேபினெட் டு ப்ரிப்பேர் இட்ஸ் மெம்பர் ஃபார் த ஃபியூச்சர் மினிஸ்டரியல் ஆஃபீஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களாங்க உங்களுக்கு நடத்தும் போது கிளாஸ்ல உங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா? இதெல்லாம் புக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது, எலாபரேட்டா இருக்காது. சரிங்களா? ஆனா இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கனால எந்த பேட்டர்ன்ல ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஓகே, புரிஞ்சா? அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் சட்டம் இயற்றுவதில் ஆர்டிகல் 245 to 255 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்ட் 11ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ டெரிட்டரியல் எக்ஸ்டென்ட் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லாஸ் ஃபார் த ஹோல் ஒரு எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியன் ஸ்டேட். சரி, என்ன செய்யலாம்? பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ அவங்க இடம் இல்லைன்னா இந்தியாவுக்கே வந்து என்ன செய்யலாம்? ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் லெஜிஸ்லேஷன் இந்தியாவோட இந்தியா தாண்டி இந்தியன் சிட்டிசன் அந்த ப்ராப்பர்ட்டி இஸ் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. சரிங்களா? இந்தியாவில் எங்க இருந்தாலுமே அவர் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே அந்த ப்ராப்பர்ட்டி மேலேயும் நம்ம என்ன செய்யலாம்? சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பை பார்லிமெண்ட் அலோன். பார்லிமெண்ட் தான், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இல்ல. சரிங்களா? கன்ஸ்டிடியூஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா? கன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. சரிங்களா? நீ இது வரைக்கும் தான் உன்னோட அதிகாரம் செல்லும். ஜூரிடிக்ஷனா அதிகாரம் செல்லும். சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கு பிரசிடென்ட் கேன் மேக் ரெகுலேஷன் ஃபார் த பீஸ், ப்ராக்ரஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ் ஆஃப் 4 UTs. பிரசிடென்ட்னால வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர முடியும் அந்த நிம்மதியா ஒரு பீஸா இருக்கிறதுக்காக வேண்டி. சரிங்களா? எங்க 4 UTஸ்க்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லட்சதீப், தாதர் ஹைவேலி, சரிங்களா, தையூ தாமன் அண்ட் லடாக். இங்கெல்லாம் வந்து என்னது? பிரசிடென்டே வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வரலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரலாம். சரிங்களா? A regulation so made has the same force effect of an act of parliament. பார்லிமெண்ட்னால ஒரு ஆக்ட் கொண்டு வரப்படுதுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்கோ அதே வேலிடிட்டி வந்து பிரசிடென்ட்டுக்கு இந்த பீஸ் இதெல்லாம் கொண்டு வரக்காக 4 UT டெரிட்டரிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடலாம். ரெண்டுமே சமம். சரிங்களா? அதோட பவரும் சமம், இதோட பவரும் சமம். இட் மே ரிப்பீல் ஆர் அமெண்ட் எனி ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் ரிலேஷன் டு திஸ் யூனிட்டரிஸ். சரிங்களா? ஒரு ஆக்ட் கொண்டு வராருல்ல, அந்த ஆக்ட் வந்து பழைய ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணலாம். ரிப்பீல் பண்ணா வேண்டாம்னு சொல்லி வைக்கலாம், இல்ல புதுசாவும் கொண்டு வரலாம். சரிங்களா? இல்ல மாற்றமாவும் கொண்டு வரலாம். இதுக்காக அந்த 4 யூனியன் டெரிட்டரிக்காக தான். புரிஞ்சுங்களா? மற்ற இடங்களுக்கு தான் பார்லிமெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல. ஓகேவா? புரிஞ்சா? பிரசிடென்ட்டோட பவர் பத்தி இங்க சொல்றாங்க. இந்த 4 யூனியன் டெரிட்டரி படிச்சிருக்க எல்லாமே அவர் தான். சரிங்களா? சிம்பிளா பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் தான். Governor is empowered to direct that an act of parliament does not apply to a scheduled area in that state or apply with a specific modification exception. கவர்னர் என்ன செய்யலாம்? ஒரு ஊரோட கவர்னர் இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துக்கு அந்த இந்தியாவோட லா செல்லுபடி ஆகாது, இல்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எங்க ஷெட்யூல்டு ஏரியா. ஷெட்யூல்டு ஏரியானா முன்னாடி சொல்லியிருப்பேன். 6th ஷெட்யூல் வச்சிருப்பாங்க, 5th ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. இந்த ஏடிஎம் சொல்லுவாங்க, அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர். ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஷெட்யூல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அங்க இருக்க கவர்னர் என்ன சொல்லலாம்? இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டம் இங்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்டோட இந்த ப்ரொவிஷன்லாம் வந்து அவங்களுக்கு செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான். சரிங்களா? Governor of Assam may likewise direct that an act of parliament does not apply to a tribal area, autonomous district in the state or apply with a specific modification exception. சரிங்களா? அஸ்ஸாமோட கவர்னர் அந்த மாதிரி சொல்லலாம். பிரசிடென்ட் என்ஜாய் த சேம் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு மேகாலயா, திரிபுரா, மிசோரம். சரிங்களா? இப்போ கவர்னருக்கு எந்த பவர் இருக்கோ அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் மேகாலயா, திரிபுரா, மிசோரமுக்கு அந்த ஆக்ட் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லலாம். சரிங்களா? கவர்னர் ஆஃப் அஸ்ஸாமுக்கு மட்டும் அந்த அஸ்ஸாமோட இது. சரிங்களா? மற்றவங்களுக்கு மேகாலயா, திரிபுரா, மிசோரத்துக்குலாம் பிரசிடென்ட். புரிஞ்சுங்களா? ஸோ இந்தியாவில் ஒரு லா செல்லுபடி ஆகும் அப்படின்னா அந்த லா வந்து ஷெட்யூல் ஏரியாவுக்கு, அப்புறம் அஸ்ஸாம், மணிப்பூர், திரிபுராக்கெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. அது கொஞ்சம் மோடிஃபிகேஷனோட செல்லுபடி ஆகும். அது யார் சொல்லுவா? கவர்னர் சொல்லுவாங்க, இல்ல பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஓகே தானே எல்லாமே? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சென்டர் லிஸ்ட், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். சரிங்களா? சட்டம் இயற்றுவதில் பவரை வந்து எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல 97 விஷயங்கள் இருக்கு முன்னாடி. இப்போ 100 மாறிடுச்சு 2019ல. இப்போ 2-3 எக்ஸ்ட்ரா சேர்த்து இருப்பாங்க, அது மட்டும் பாத்துக்கங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல 66, அதுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டாங்க 61. முன்னாடி எஜுகேஷன் வந்து ஸ்டேட் கையில தான் இருந்திருக்கு, அப்புறமா மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 47. இதுல வந்து 2 பேருமே என்ன செய்யலாம்? சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல இப்போ வந்து 52 வந்து மாறி இருக்கு. சரிங்களா? கவுண்ட்ரி ஆக்ட், ரெசிடுவல் பவர் 1935 ஆக்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதுல பாத்தீங்கன்னா ரெசிடரி பவர் அப்படின்னா புதுசா ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா அதுல வந்து யார் சட்டம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இது விஷயம் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து 1935 ஆக்ட்ல வந்து கவர்னர் ஜெனரல் தான் வந்து அதுக்குண்டான பவர் இருக்குன்னு சொன்னாங்க. புதுசா ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான ஆக்ட் கொண்டு வரக்குண்டான பவர் கவர்னருக்கு. இந்தியா அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் இருக்கு. புதுசா என்ன வச்சு சைபர் வந்துச்சா, ஏஐ வந்துச்சா,
ஸோ ஏஐக்கு எல்லாமே வந்து ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் எடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஏஐ பத்தி பேசியிருப்பேன். அதோட பார்த்துக்குங்க. அப்புறம் கனடா பார்த்தீங்கன்னா சென்டர் தான். சரிங்களா? ஸோ கனடால இருந்து தான் வந்து ஸ்ட்ராங் சென்டரும், அப்புறம் வந்து நம்ம ஆமா ஃபெடரேஷன் வந்து ஸ்ட்ராங் சென்டர். அது வந்து கனடால தான் நம்ம வந்து காப்பி அடிச்சோம். சரிங்களா? யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டேட்ஸ்க்கு தான் இங்க பவர். இது மட்டும் முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க விச் லா ப்ரிவைல்ஸ். யூனியன் லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த லா யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற லா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கலாம், ஸ்டேட் லிஸ்ட்லயும் இருக்கலாம். அப்போ எந்த லா செல்லுபடி ஆகும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற லா தான் செல்லுபடி ஆகும். அந்த ஆர்டர் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நார்மலி சென்ட்ரல் லா prevails over the state law, but there is an exception இருக்கு. If the state law has been reserved for the consideration of president and has received his assent, then the state law prevails state. சரிங்களா? இப்போ ஸ்டேட் லா வந்து ப்ரிவேல் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அது பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வேஷன் கொடுக்கணும். பிரசிடென்ட் வந்து அசன்ட் போட்டு அது வந்து தனியா எடுத்து ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகுது? சென்ட்ரல் லா கொண்டு வராது. அதனால நீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க? விலக்கு வேணும்னு பிரசிடென்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் மூலியமா பிரசிடென்ட்டுக்கு போகணும். அவர் மட்டும் சைன் போட்டாருன்னு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு விலக்கு தான். சரிங்களா? சோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப இது ஈஸி உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பார்லிமெண்டரி லெஜிஸ்லேஷன் இன் ஸ்டேட் ஃபீல்டு. சரிங்களா? பார்லிமெண்டோட அதிகாரம் ஸ்டேட்டோட ஃபீல்ட்ல. வென் ராஜ்யசபா பாசஸ் அ ரெசல்யூஷன். சரிங்களா? ராஜ்யசபால இருந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது. ஸோ ராஜ்யசபால அறிவாளிகளும் இருப்பாங்க. இப்போ லோக்சபால மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டுமே இருப்பாங்க. சரிங்களா? ராஜ்யசபால அறிவாளிகளும் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு இன்டெலெக்சுவல் இதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெசசரி இன் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ ராஜ்யசபானால ஒரு ஸ்டேட் இதை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் படி நாட்டோட முக்கியத்துவம் கருதி நான் இந்த லா பாஸ் பண்றேன் அப்படின்னா ராஜ்யசபால நீங்க போய் பாஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மஸ்ட் பி சப்போர்ட் பை 2/3 ஆஃப் மெம்பர் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அப்ப அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்றதுக்கு 2/3 வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இருக்கணும். 3ல 2 பேராச்சும். சரிங்களா? ஸோ அப்புறம் 10 பேர் அப்படி சொன்னா 7 பேராச்சும் நீங்க என்ன செய்யணும்? பிரசன்ட் பண்ணியிருக்கணும். 7 பேர் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓட்டும் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ரெசல்யூஷன் ரிமைன்ஸ் இன் ஃபோர்ஸ் ஃபார் 1 இயர். சரிங்களா? 1 இயருக்கு அந்த ரெசல்யூஷன் இருக்கும். இட் கேன் பி ரினியூட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பட் நாட் எக்ஸீடிங் 1 இயர் அட் டைம். சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு இயரும் நீங்க என்ன செய்யலாம்? ரினியூ பண்ணிட்டே போய்க்கலாம். The law ceases to have effect in expiration of 6 months after the resolution has ceased to be forced. சரிங்களா? 6 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடும் சொல்றாங்க. சரிங்களா? ரெசல்யூஷன் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் அது திருப்பி நீங்க ரினியூ பண்ணல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். சரிங்களா? அதனால தான் ரினியூவல் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் கொடுக்குறாங்க. does not restrict the power of state legislature to make laws. சரிங்களா? ஆனா இதுல வந்து நீங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் லா கொண்டு வரலாம். சரிங்களா? சோ இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டோட இதுல பார்லிமெண்ட் எப்படி தலையிடும் அப்படின்னு சொன்னா ராஜ்யசபா மூலியமா தலையிடும். சரிங்களா? ஸ்டேட்டோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ராஜ்யசபா வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது சட்டமா கொண்டு வரலாம். அப்படி சட்டமா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து 1 இயருக்கு வரைக்கும் உங்களுக்கு இதாகும். சரிங்களா? 6 மாசத்துக்குள்ள பாஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ரினியூ பண்ணிட்டே போலாம். ஒரு வருஷம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சா? ஓகேவா? அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? சிம்பிளா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அப்படியே கவனிச்சுக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டூரிங் பிரசிடென்ட் ரூல். சரிங்களா? பிரசிடென்டோட ஆட்சியில ஆர்டிகல் 356 பார்லிமெண்ட் எம்பவர் டு மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இன் ரிலேஷன் டு த ஸ்டேட். சரிங்களா? எமர்ஜென்சி எப்போ ஸ்டேட்ல லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா சட்டம் கொண்டு வரலாம். ஈவன் ஆஃப்டர் பிரசிடென்ட் ரூல் பார்லிமெண்ட் கேன் கண்டினியூஸ் டு ஆப்ரேட். சரிங்களா? பிரசிடென்ட் ரூலுக்கு அப்புறமும் பார்லிமெண்ட் என்ன செய்வாங்க? பார்லிமெண்ட்லாம் வந்து செயல்படுத்தப்பட்டே தான் இருக்கும். சரிங்களா? பிரசிடென்ட் ரூல் இருக்கு. அப்போ வந்து பார்லிமெண்ட் ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலுக்கு அப்புறம் அந்த லா செல்லுபடி ஆகும். பிரசிடென்ட் ரூல் முடிஞ்சோன்னா அது வந்து சீஸ் ஆகாது. சரிங்களா? முடியாது. such law can be repealed, altered or reenacted by state legislator. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அந்த லாவை பத்தி நீங்க உங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ல பேசி அதை வந்து ரிப்பீல் பண்ணலாம். இல்ல வந்து அலைன் பண்ணி வேற லா கொண்டு வரலாம். ஏதாச்சும் பண்ணலாம். சரிங்களா? நீங்க பேசாத வரைக்கும் அந்த லா வந்து என்ன செய்யும்? நடைமுறைப்படுத்தியே தான் இருக்கும். சரிங்களா? போஸ்ட்ல இருந்ததே தான் இருக்கும். டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352. சரிங்களா? பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356. இது பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 352. சரிங்களா? 4 தான் வித்தியாசம். இந்த மாதிரி பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல், அடுத்து பிரசிடென்ட், அடுத்து பினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ஆர்டர் வைஸ். சரிங்களா? பார்லிமெண்ட் அக்வயர்ஸ் தி பவர் டு லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லிஸ்ட். சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கு சரிங்களா? அப்ப பார்லிமெண்ட் வந்து பவர் எடுத்துக்கும்.
சரிங்களா. நேஷனல் எமர்ஜென்சி இப்போ பார்லிமெண்ட் அக்யூர் பண்ணிக்கும். சரிங்களா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் எம்பவர் ஆகும். சரிங்களா. ஏன்னா பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட் இது இருக்காது. சரிங்களா. அப்ப யாரு சட்டம் இயற்றுவா? பார்லிமெண்ட் தான். சரிங்களா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எம்பவர் ஆகுற மாதிரி. சரிங்களா. இப்போ உங்களை எம்பவர் பண்றோம் அப்படின்னா உங்கள்ட்ட படிப்பு கொடுத்து நீங்க வந்து இதாகுது. சரிங்களா. இங்க பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து குடுங்கிக்குது. சரிங்களா. இப்போ பவர் டு லெஜிஸ்லேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட். இப்போ நேஷனல் எமர்ஜென்சி இப்போ. சரிங்களா. நேஷனல் எமர்ஜென்சி எல்லாமே வந்து என்ன செய்ய முடியாது, எந்த அரசாங்கமும் இருக்காது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லாஸ் ஆன் சேம் சப்ஜெக்ட் பட் சென்ட்ரல் லா வில் ப்ரிவைல். சரிங்களா. அப்ப வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அங்க வந்து நடைமுறையில் இருக்கும், லா கொண்டு வரலாம். ஆனா சென்ட்ரல் லா தான் ப்ரிவைல் ஆகும்னு சொல்றாங்க. சீசஸ் டு எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் 6 months. சரிங்களா. நேஷனல் எமர்ஜென்சியில் கொண்டு வந்த லா வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து முடிவுக்கு வந்துடும். சரிங்களா. வென் ஸ்டேட்ஸ் மேக் ரெக்வஸ்ட். சரிங்களா. நம்மளே போய் வந்து வாலண்டியர்ல என்ன செய்யலாம், நம்ம வந்து எங்களுக்கு எங்க சட்டத்துல வந்து ஒரு லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்ப கொண்டு வருவாங்க, எப்ப நடக்கும் அப்படின்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை வரும்ல, அப்போ என்ன செய்வாங்க, பார்லிமெண்ட்ல போய் நின்று எங்களுக்கு இதுக்காக சட்டம் கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அந்த ஸ்டேட்டும் மதிப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம். when 2 or more state legislator pass resolution, அவங்க இதுல பாஸ், இந்த மாதிரி வந்து சென்ட்ரல்ல போய் வந்து அதாவது பார்லிமெண்ட்ல போய் நம்ம கேட்க போறோம், இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போக முடியும். லா enacted applies only to concerned state. அந்தந்த ஸ்டேட்டுக்கு தான் அது வந்து ஒத்து வரும். புரிஞ்சுங்களா. amended or repealed only by parliament not by state. அப்படி கொண்டு வரப்பட்ட லா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினைச்சா இது பண்ண முடியாது, வேண்டாம்னு சொல்ல முடியாது. பார்லிமெண்ட் நினைச்சா மட்டும்தான் அது வந்து மாற்றவும் முடியும், அது வேண்டாம்னு சொல்லி வைக்க முடியும். ஏன்னா பார்லிமெண்ட் தானே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1970, வாட்டர் ஆக்ட் 1974, இதெல்லாம் வந்து அது மாதிரி தான் கொண்டு வந்தது. சரிங்களா. ஸோ இதுவே கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ வைல்ட் லைஃப் ஆக்ட், வாட்டர் ஆக்ட்லாம் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா பார்லிமெண்ட், ஸ்டேட்டோட ரெக்வஸ்ட்னால. புரிஞ்சுங்களா. டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். சரிங்களா. அக்ரிமெண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்த கொண்டு வரக்காக கேன் மேக் லாஸ் ஆன் எனி மேட்டர் இந்த ஸ்டேட் லிஸ்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன். சரிங்களா. ஜெனீவா கன்வென்ஷன் ஆக்ட் 1960, ட்ரிப்ஸ் ஆக்ட். சரிங்களா. ஸோ என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஏஐ வந்திருக்கா, ஸோ யூஎன் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஏஐனா இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க கைட்லைன்ஸ் வந்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், இங்கே சட்டம் கொண்டு வருவோம். புரிஞ்சுங்களா. நம்ம அவங்களோட கன்வென்ஷனை நம்ம சைன் போடுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ பாரிஸ் ஆக்ட், கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போய் நம்ம சைன் போடுவோம். சைனை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லாஸை நம்ம கொண்டு வருவோம். சரிங்களா. அதை பேஸ் பண்ணி. புரிஞ்சுங்களா. இப்போ சைல்ட் லேபர் வந்து ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுல்ல, அது வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கீழே சைல்ட் லேபருக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் இருக்கு. சரிங்களா. 1, 2, 3 என்னமோ கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனுக்கு படி தான் வந்து லாஸ் கொண்டு வந்தாங்க. அதை வந்து பார்த்து நம்ம ரேட்டிஃபை பண்ணி நம்ம வந்து லாவை கொண்டு வந்தோம். சரிங்களா. அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா. நீங்க வந்து ரேட்டிஃபை பண்ணிட்டு போயிட்டீங்க, நீங்க லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவை கொண்டு வருவோம் ஸ்டேட் ஃபீல்ட்ல. ஸோ ஸ்டேட் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபா கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா கொண்டு வரலாம். அப்புறம் வந்து என்னது, பிரசிடென்ட் ரூல் மூலியமா கொண்டு வரலாம். அப்புறம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி மூலியமா தலையிடலாம். அப்புறம் வந்து ஸ்டேட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ற மூலியமாக, ஸ்டேட் ரெக்வஸ்ட் பண்ற மூலியமாக. அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை நடைமுறைப்படுத்துறதுக்காக. சரிங்களா. ஸோ இந்த விஷயத்துக்காகலாம் வந்து என்ன செய்யலாம், பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட்டோட விஷயத்துல தலையிடலாம். ஜுடிஷியல்ல வந்து அவங்களோட பவரை வந்து கொண்டு வரலாம். கண்ட்ரோல் ஓவர் சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் எப்படி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, கவர்னர் கேன் ரிசர்வ் certain types of bill passed by state legislation for consideration of the president. சரிங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க, அது அந்த பில் வந்து பிரச்சனையாக போகுது. சரிங்களா. அப்ப என்ன செய்யலாம், கவர்னர் வந்து அந்த பில்லை, ஏன்னா கவர்னர் சைன் போட முடியாது. சரிங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் பொறுத்த வரைக்கும் கவர்னர் தான் பிரசிடென்ட் மாதிரி. ஸோ கவர்னர் சைன் போட்டாதான் அது ஆக்டா மாறும். சரிங்களா. அது வரைக்கும் பில் தான், அது பில்லை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்டா மாறினா தான் அது பவர். சரிங்களா. ஸோ என்ன செய்வாங்க, கவர்னர் அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பிரசிடென்ட் என்ஜாய்ட் அப்சல்யூட் வெட்டோ ஓவர் தம். வெட்டோனா வந்து வேண்டாம்னு சொல்லி தள்ளி வைக்கிறது. சரிங்களா. இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேண்டாம்னு சொல்லி பிரசிடென்ட் என்ன செய்யலாம், தள்ளி வைக்கலாம், வெட்டோன்னு சொல்லுவாங்க. பில் ஆன் சர்டன் மேட்டர்ஸ் இந்த ஸ்டேட் லிஸ்ட் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒன்லி வித் தி ப்ரீவியஸ் சாங்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து என்ன செய்யலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் வந்து ஒரு பில்லை கொண்டு வரலாம், அது பிரசிடென்ட்டோட முன்னனுமதியோட தான் கொண்டு வரணும். சரிங்களா. எக்ஸாம்பிள், பில் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஆர்டிகல் 301. சரிங்களா. ட்ரேடு காமர்ஸ் எங்க ஊர்ல வந்து வெளிநாட்டவங்க வரக்கூடாது, வெளியூர்ல வரக்கூடாது, இல்லை இது பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட்டோட கையெழுத்து பண்ணா மட்டும்தான் நம்ம பேசணும். பேசிட்டு பிரசிடென்ட் கிட்ட வந்து இது பண்ணிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பில்லே கொண்டு வரணும். அப்புறம் பில்லு வந்து இங்க எல்லாம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் சைனுக்காக திருப்பி அவங்களுக்கு போகும். சரிங்களா. ஏன் ஸ்டேட் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் வந்து பிச்சுக்கிட்டு போற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். எங்களுக்கு தனி ஆட்டானமஸ் வேணும் ஃபெடரல் கவர்மெண்ட்னால,
எங்களுக்கு தனியா வந்து கூட்ட ஆட்சி வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஆளுங்க வந்து என்ன செஞ்சாங்க, நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கடுமையா வந்து வச்சிருப்பாங்க இது எல்லாமே. ரிசர்வ் மணி பில்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் பில்ஸ் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் பிரசிடென்ட்ஸ் கன்சிடரேஷன் டூரிங் தி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 360 அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்னது இந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல சில பட்ஜெட்டுக்குலாம் வந்து பணத்தெல்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கவர்னர் சைன் வாங்கணும். அதெல்லாம் பிரசிடென்ட் சைன் வாங்குறதுக்காக அனுப்பிடுவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்து வச்சிருங்க. இந்த 3 பாயிண்ட். ஓகேவா? டவுட் இருக்கா? அடுத்து பாருங்க. அது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஷிப் ஆர்டிகல் 256 to 263 பார்ட் 11ல இருக்கு. சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல எப்படிலாம் வந்து பகிர்ந்தளிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோ எக்ஸிஸ்டன்ஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் பவர். சரிங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரோட சேர்ந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் லா ஆன் கன்கரண்ட் லிஸ்ட் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பை ஸ்டேட். சரிங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் நடைமுறைப்படுத்துறது, லா வந்து இயற்றுறது வேற, லாவை நடைமுறைப்படுத்துறது வேற. சரிங்களா? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் வந்து யார் நடைமுறைப்படுத்துவாங்க? ஸ்டேட் தான் நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா? ஸோ அங்க ஒரு சட்டம் வருது அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடு தான் நடைமுறைப்படுத்தணும். புரிஞ்சுங்களா? அப்போ யூனியன் லிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸ்பான்சர்ஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், அப்படி 2 விஷயம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இது வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் செக்டார். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ல வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஹில் பிரதேசம் அப்படின்னு சொன்னா 90-10 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்தா போதும், 90% சென்ட்ரல் கவர்மெண்டே காசு தரும். சரிங்களா? சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமுக்கு. சரிங்களா? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கு 100% என்ன செய்வாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இது. சரிங்களா? சென்ட்ரல் டைரக்ஷன் ஆஃப் 2 ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 257. சரிங்களா? டைரக்ஷன் கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்யுங்க. சரிங்களா? இப்படிலாம் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? டெலிகேஷனா பகிர்ந்தளிக்கிறது. பாருங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பவர் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமா இருக்காது. என்ட்ரஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல மோஸ்ட்லி வந்து பார்லிமெண்ட் தான் இருக்கும். சட்டத்தை இயற்றுவது. சரிங்களா? புது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்காது, அங்கதான் பார்லிமெண்ட்ல தான் இருக்கும். இவங்களுக்கு வேணா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலாம் கவர்னர் சைன் வாங்கி. ஆனா பொதுவா ஒரு சட்டம், இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் வரும்போது பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வித் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், கவர்னர் வித் கன்சென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் வித்வுட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். சரி, நடத்தலாம். எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? சரிங்களா? பிரசிடென்டோட அனுமதியோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில எக்ஸிக்யூட்டிவ் பவர் கொடுக்கலாம். சரிங்களா? கவர்னர் வந்து வித் கன்சென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள் இது பண்ணலாம். சரிங்களா? பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அதனால நீட் விலக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ நீட் விலக்கு எக்ஸிக்யூட்டிவ் தான். நம்ம வந்து இது கொண்டு போயிட்டோம், லா கொண்டு போயிட்டோம், விலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதே பார்லிமெண்ட் என்னது, வித்வுட் கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யலாம், நீ இது செய்ய அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்தை பிரிக்கிறதுல ஆந்திரா வந்து வேண்டாம்னு சொன்னாங்க, பிரிக்காதீங்க தெலுங்கானான்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து பிரசிடென்ட்டோட இதுபடி பிரிச்சுட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதெல்லாமே. அதே மாதிரி கோஆபரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், full faith and credit to the public acts, records and judicial proceeding of central and state. ஆர்டிகல் 261ல சொல்லுது. சரிங்களா? எந்த இடங்கள்ல சென்ட்ரல் ஸ்டேட்டும் சேர்ந்து வேலை செய்யணும். சரிங்களா? பப்ளிக் ஆக்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ல சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து தான் இது பண்ணும். ஜுடிஷியல்ல. சரிங்களா? 261ல. சரிங்களா? பார்லிமெண்ட் வந்து அட்ஜுடிகேஷன் ஆஃப் எனி டிஸ்ட்ரிபியூட். சரிங்களா? டிஸ்பியூட் இன்டர்ஸ்டேட் ரிவர். சரிங்களா? ஸோ 2 ஸ்டேட்டுக்கு நல்ல ரிவர் போச்சு அப்படின்னா அதுல வந்து யார் திருப்பம் அப்படின்னா உங்களுக்கு பார்லிமெண்ட் வந்து அது வந்து அட்ஜுகேட் பண்ணும், பஞ்சாயத்து பண்ணி வைக்கும். சரிங்களா? அட்ஜுகேட்டுங்கிறது பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது. சரிங்களா? அது ஆர்டிகல் 262 சொல்லுது. பிரசிடென்ட் வந்து இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அந்த கவுன்சில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி வந்து 2 ஸ்டேட்டும் நடந்துக்கணும். சரிங்களா? ஆர்டிகல் 263 சொல்லுது. சரிங்களா? பிரசிடென்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, பிஎம் இல்ல. புரிஞ்சுங்களா? பார்லிமெண்ட் இல்ல, பிரசிடென்ட். இதுலதான் கொஸ்டின் ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த இடத்துல பிரசிடென்ட் போட்டுருவாங்க, இந்த இடத்துல பார்லிமெண்ட் போட்டுருவாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் மக்கப் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்லிமெண்ட் கேன் அப்பாயிண்ட் இன்டர் ஸ்டேட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்டர்கோர்ஸ், ஆர்டிகல் 301. சரிங்களா? இதுக்குன்னு அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணல இனியும். சரிங்களா? பார்லிமெண்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். பாருங்க, கன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட். சரிங்களா? நடைமுறைப்படுத்துறதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் படி தடை இருக்கு. ஆர்டிகல் 256 என்ன சொல்றது, பவர் ஆஃப் ஸ்டேட் ஷுட் பி எக்ஸசைஸ் இன்ஷூர் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் கிவ் அல்சோ டைரக்ஷன். பார்லிமெண்டோட லா படி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கணும். பார்லிமெண்டோட லா படி நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆட்சி கவுக்கப்படும். சரிங்களா? அதுக்காக நீங்க கரெக்டா நடக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்யலாம், வழிமுறை வகுத்து தரலாம். புரிஞ்சுங்களா?
டூ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட், ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. டு என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த லா மேட் வித் பார்லிமெண்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு கம்பைலேஷனா நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லுவாங்க. கம்பைலேஷன் அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லலாம். நாட் டு impede or prejudice the exercise of the executive power of center. சரிங்களா? அந்த அவங்களோட சென்டரோட எக்ஸிகூட்டிவ் பவரை வந்து நீங்க வந்து தாண்டி போக கூடாது, அதை அவமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த இந்த மாதிரி பண்ணாம நீங்க என்ன பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்டேட் வந்து பார்லிமெண்ட் லாவை கட்டுப்பட்டு நடக்கணும், அதே மாதிரி சென்ட்ரலோட பவரை மதிச்சு அதை தாண்டி நடக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஆல் இந்தியா சர்வீசஸ். சரிங்களா? ஆர்டிகல் 312 படி வந்து கன்ஸ்டிடியூஷன் ஆத்தரைஸ் பார்லிமெண்ட் டு கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ராஜ்யசபா ரெசல்யூஷன். சரிங்களா? புதுசா ஆல் இந்தியா இது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்கு, ஜுடிஷியல் வந்து ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ராஜ்யசபால தான் ரெசல்யூஷன் ஊற்றணும், லோக்சபால இல்ல. புரிஞ்சுங்களா? ஸோ இது கொஸ்டினா கேட்பாங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா எங்க ரெசல்யூஷன் அனுப்பணும்? பார்லிமெண்ட் கொடுத்தா பார்லிமெண்ட் ஓகே, இல்ல அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் பக்கத்துல ராஜ்யசபா கொடுத்தாங்க, ராஜ்யசபா மட்டும்தான், பார்லிமெண்ட் தப்பு ஆப்ஷன்ல. புரிஞ்சுங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ் ஆர் கண்ட்ரோல்ட் அண்ட் ஜாயின்ட்லி பை சென்ட்ரல் ஸ்டேட். சரிங்களா? இவங்க வந்து அனுப்புவாங்க, அவங்க வந்து நிர்வாகம் பண்ண வைக்குவாங்க. சரிங்களா? த அல்டிமேட் கண்ட்ரோல் லைஸ் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வைல் த இமீடியட் கண்ட்ரோல் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அவங்களுக்கு தூக்குறது இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அவங்க தூக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சு அதை என்கொயரி பண்ணி பிரசிடென்ட் ஒப்புதல் வாங்கினா மட்டும் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரை வேலையை விட்டு தூக்க முடியும். புரிஞ்சுங்களா? மித்த விஷயங்களா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் ஜுடிஷியல் சிஸ்டம், டியூவல் பாலிட்டிக்ஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சரிங்களா? நோ டியூவல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ல அந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? சென்ட்ரல் ஸ்டேட்டுங்கிறது நம்ம இந்த பவர் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ்ல தான் இருக்கு தவிர ஜுடிஷியல் அந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? ஸோ ஜுடிஷியல் எல்லாமே சேர்ந்து ஒன்னா தான் இருப்பாங்க. சரிங்களா? இங்க மட்டும் பிரிச்சு இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் a common high court for 2 or more states. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா அண்ட் கோவா சேர்ந்து ஒன்று, இல்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா சேர்ந்து ஒன்று பண்ணலாம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கேரளா சேர்ந்து கூடி ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்களா? யாருக்கு அது உரிமை இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு. புரிஞ்சுங்களா? ரூல் ரிலேஷன் டியூரிங் தி எமர்ஜென்சி. எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி 352 படி சென்டர் பிகம்ஸ் என்டைட்டில் டு கிவ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்ஷன் டு த ஸ்டேட் எனி மேட்டர். இதுதான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்துல வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். யாரு? சென்டர் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட. சரிங்களா? ஸ்டேட்டோட எக்ஸிகியூட்டிவ் கிட்ட. எப்போ? நேஷனல் எமர்ஜென்சி. த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பாட் அண்டர் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் சென்டர் தோ தே ஆர் நாட் சஸ்பெண்டட். நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து யார் சொல்லணும் நீ இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே பிரசிடென்ட் ரூல் அப்போ பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கேன் அஸ்யூம் ஹிம்செல்ஃப் as a function of the state government and powers vested in the governor or any other executive authority in state. பிரசிடென்ட் ரூல் அப்போ பிரசிடென்ட் தான் கிங் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அவரே வந்து ஒரு ஆர்டர் போட்டா அது லா மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ 360 சென்ட்ரல் கேன் டைரக்ட் ஸ்டேட் டு அப்சர்வ் canons of financial property, can give necessary direction including election of salaries of persons serving the state. சரிங்களா? பிரசிடென்ட் என்ன செய்யலாம்? இப்போ வந்து இவங்களுக்கு சிஎம்க்கு மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சம்பளத்தை கம்மி பண்ணுங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சம்பளத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் தரலாம். சரிங்களா? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ. இப்போ அதர் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 355 படி டு ப்ரொடெக்ட் ஸ்டேட் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அகேஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். சரிங்களா? அப்போ என்ன செய்யும்? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து காப்பாற்ற வரணும். சரிங்களா? இன்டர்னலாகவும் பிரச்சனை வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரணும், எக்ஸ்டர்னல் பிரச்சனை வந்தாலும் இதாகும். அதனால ஆர்மியை இறக்கிடுவாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனைனா ஆர்மி இறக்கிடுவாங்க உள்ள. சரிங்களா? டு என்ஷூர் ஸ்டேட் கவர்மெண்ட் should be carried in accordance with the provision of the constitution. கன்ஸ்டியூஷன் படி நடக்கிறாங்க இல்லையாங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. கவர்னர் பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் சென்டர். இவர் தான் வந்து அங்க பார்த்துட்டே இருப்பாரு. ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு, கன்ஸ்டியூஷன் மீறப்படுது, அங்க வந்து டெமோக்ரஸிக்கு ஆபத்து வருது அப்படின்னா உடனடியாக ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க எங்க பிரசிடென்ட், இந்த ஆட்சி கலைச்சிருங்க, சரி இந்த இதை கலைச்சிட்டு உங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பை கவர்னர் ரிமூவ் பை பிரசிடென்ட். சரிங்களா? இப்போ ஸ்டேட்டுக்குலாம் எலெக்ஷன் வருது இல்ல, அப்போ வந்து அது வந்து என்னது? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க. சரிங்களா? அவருங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர். ஆனா ரிமூவ் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ 2 பேர் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னர், ரிமூவ் பண்றது பிரசிடென்ட். அதே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக், நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில், ஜோனல் கவுன்சில், நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இந்த மாதிரி கவுன்சில்ல வந்து எல்லா சிஎம்ஸும் கலந்துக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பேசிக்குவாங்க என்னென்ன ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? பிரேக் எடுத்துக்கலாமா? சரிங்களா?
ஸோ அடுத்து வந்து ஃபினான்ஷியல் பவர் பத்தி பார்க்கலாம் சரிங்களா. ஃபினான்ஷியல் ரிலேஷன் எப்படி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இல்லை 268 to 293 வரைக்கும் சொல்றாங்க. பார்ட் 12 வச்சிருக்காங்க. ஆர்டிகல் 265 என்ன சொல்லுது? டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. சரிங்களா. எந்த டாக்ஸும் அவங்க இஷ்டத்துக்கு போட மாட்டாங்க, எக்ஸப்ட் ஒரு லா மூலியமா தான். சரிங்களா. இது ஒரு புரட்சியே வந்திருக்கு. நோ ரெப்ரஸன்டேஷன் நோ டாக்ஸ்னு சொல்லி ஒரு புரட்சி வந்திருக்கு. சரிங்களா. அந்த மாதிரி நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா. சரிங்களா. லா மூலியமா தான் உங்களுக்கு வந்து உங்களோட காசு வாங்கப்படும். சரிங்களா. டாக்ஸ் வாங்கப்படும். நோ டாக்ஸ் கேன் பி இம்போஸ் பை எனி எக்ஸிகூட்டிவ் ஆர்டர். சரிங்களா. எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் படி இந்த இது பிரசிடென்ட் இப்போ வந்து என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு டாக்ஸ் விதிக்க முடியாது. புரிஞ்சுங்களா. ஒரு ஞாபகம் வச்சுங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஒரு ஃபண்ட். சரிங்களா. இது ஆர்டிகல் 266 இது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. இது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஃபார் இந்தியாவும் இருக்கு, ஃபண்ட் ஃபார் ஸ்டேட்டும் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கும் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு ஆல் ரெவன்யூஸ் ரிசீவ்ட் பை கவர்மெண்ட். சரிங்களா. அண்ட் எக்ஸ்பென்சஸ் மேட் பை இட். சரிங்களா. ரெவன்யூ என்னது? வருமானம். சரிங்களா. இந்தியாவில் வந்து என்னெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வருமானம் வருமோ அதெல்லாம் இதுல தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இதுல இருந்தா எடுத்து வந்து செலவினங்கள் செய்யப்படும். புரிஞ்சுங்களா. இட் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். நீங்க எக்ஸப்ஷனல் ஐட்டத்துக்கு தவிர மற்ற எல்லா வருமானமும் செலவினங்களும் இதுல இருந்தா எடுக்கப்படும். சரிங்களா. இதுதான் இவங்களோட கஜானா மாதிரி. புரிஞ்சுங்களா. நோ மணி கேன் பி வித்ரான் ஃப்ரம் திஸ் ஃபண்ட் வித்வுட் பார்லிமெண்ட் அப்ரூவல். இதுல இருந்து ஒத்த பைசா வந்து வெளியே போகாது. எப்போ பார்லிமெண்ட் அனுமதிச்சா மட்டும்தான். புரிஞ்சுங்களா. பார்லிமெண்ட் அப்ரூவல் பண்ணப்படும். சரிங்களா. அப்பதான் இதுல இருந்து காசு எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்டால செலவு பண்ணப்படும். இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா. ஸோ இப்போ இதுல வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து இது எடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையில்லைன்னு சொன்னா அது ஸ்டேட்மெண்ட் ராங். சரிங்களா. அடுத்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 267. சரிங்களா. இட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன் பை ஸ்பெசிபிக் பர்பஸ். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து சமாளிக்கிறதுக்காக நிதி வந்து என்னது, அந்த இடத்துல பார்லிமெண்ட் போய் நிற்க முடியாது, பார்லிமெண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. டைம் இருக்காது. அப்போ இதுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியா எடுத்து கொடுத்துரும். சரிங்களா. அர்ஜென்ட்டுக்கு நம்ம தேவைன்னு சொன்னா நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சிருப்போம்ல. அதே மாதிரி கண்டிஜென்சிங்கிறது கவர்மெண்டோட அர்ஜென்ட்டுக்காக செலவு பண்ணக்கூடியது, அதாவது ஏதாச்சும் முக்கியமான விஷயத்துக்காக வேண்டி. அக்கார்டிங் டு பார்லிமெண்ட் எனக்டட் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 950. இந்த ஆக்ட் மூலியமா தான் இது எடுக்கப்படும். சரிங்களா. இங்க எடுக்கிறதுக்கு ஆக்ட் தேவையில்லை, இங்க எடுக்கிறதுக்கு அப்ரூவல் தேவை. ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஆனா கண்டிஜென்சிக்கு வந்து கண்டிஜென்சி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அது மூலியமா தான் எடுக்கிறாங்க. ஓகேவா. இந்த ஃபண்ட் இஸ் ஹெல்ட் பை ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இந்த ஃபண்ட் யார்ட்டு இருக்கு? ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்கு. சரிங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சார்பாக ஃபினான்ஸ் செக்ரட்டரி இந்த ஃபண்டை வச்சிருக்காங்க. சரிங்களா. அண்ட் இட் கேன் பி ஆப்ரேட்டட் பை எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன். இங்க எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷனால பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால. ஆனா எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன் மேல இங்கனால பண்ண முடியும். அவர் பிரசிடென்ட் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? இங்க இருந்து காசு எடுத்து கொடுக்கலாம். புரிஞ்சுங்களா. அடுத்து அலோகேஷன் ஆஃப் டாக்ஸேஷன் ஆஃப் பவர்ஸ். Constitution divides taxing power also plays some restriction between central and state. சரிங்களா. சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான டாக்ஸ் விதிக்கக்கூடிய பவர்லாம் இருக்கு. ரெசிடுவல் பவர் ஆஃப் வெஸ்டட் வித் பார்லிமெண்ட். புதுசா வந்துச்சு அப்படின்னா அது டாக்ஸ் வந்து பார்லிமெண்ட் தான் விதிக்கணும். அண்டர் திஸ் ப்ரொவிஷன் த பார்லிமெண்ட் ஹேஸ் இம்போஸ் கிஃப்ட் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். இதெல்லாம் வந்து யாரோட டாக்ஸ்? பார்லிமெண்ட் விதிச்ச டாக்ஸ். சரிங்களா. there are no tax entries in the concurrent list. concurrent listல எந்த டாக்ஸோட விஷயம் இருக்காது. சரிங்களா. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் டாக்ஸோட விஷயம் இருக்கும், கன்கரண்ட் லிஸ்ட்ல டாக்ஸோட விஷயம் இருக்காது. சரிங்களா. கொஸ்டின் கேட்பாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் த கன்கரண்ட் ஜூரிடிக்ஷன் இஸ் நாட் அவைலபிள் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸ் லெஜிஸ்லேஷன். டாக்ஸ் சம்பந்தமான உங்களுக்கு சட்டங்கள்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு செயல்படுத்தப்பட மாட்டாது, உருவாக்கப்பட மாட்டாது. சரிங்களா. ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட்ல இதுல தான் வந்து டாக்ஸோட எல்லா சட்டமும் இயற்றப்படும். 101 Constitution Amendment Act 2016 made an exception by making a special provision with respect to GST. The amendment has conferred concurrent power upon Parliament and state level to make law governing GST. ஸோ இது வந்து எக்ஸப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி மட்டும். அப்போ ஜிஎஸ்டி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்ச மூலியமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டியில் ஆளாக கொண்டு வர முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வரும். பொதுவாக வந்து டாக்ஸேஷன் பவர் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான், ஸ்டேட்டுக்கு இல்லை. சரிங்களா. எக்ஸப்ஷன் வந்து இது ஜிஎஸ்டி. புரிஞ்சுங்களா. ஒன்லின்னு கொடுத்தா தப்பு, பார்லிமெண்ட் மட்டும்தான் டாக்ஸ்ல இது பண்ண முடியும்னா தப்பு, ஏன்னா ஜிஎஸ்டி இருக்குள்ள. எக்ஸப்ஷன் பாத்துக்கங்க. அடுத்து கிராண்ட் இன் எய்ட். இப்போ நடத்தும் போது ஓரளவுக்கு புரியும், ஆனா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த இடம் எந்த இடத்துல படிக்கணும் மக்கப் பண்ணும்போது கிளியர் ஆயிடும். சரிங்களா. ஸ்டாச்சுரரி கிராண்ட், டிஸ்கிரிஷனரி கிராண்ட். ஸ்டாச்சுரரினா ஒரு லா மூலியமா கொண்டு வந்து பண்றது, டிஸ்கிரிஷனா இஷ்டத்துக்கு, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட மனசு இதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 275 empowers the parliament to make grants to states which are in need of financial assistance, not to every state. எந்த ஸ்டேட்டுக்கு காசு தேவைப்படுதோ அந்த ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா காசு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. These sums
ஆர் சார்ஜ் ஆன் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எவ்ரி இயர். சரிங்களா, இது வந்து எங்க இருந்து காசு எடுக்கப்படும்? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுக்கப்படும். இது வச்சே வந்து என்ன செய்வாங்க, நிறைய இடத்துல பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா. The constitution also provides for specific grants for promoting welfare of the scheduled tribe in state, for raising the level of administration in the scheduled areas in the state, including state of Assam. Scheduled tribe, scheduled caste இங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களோட முன்னேற்றத்துக்காக அங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஃபண்ட் ஒதுக்கலாம். சரிங்களா. அங்க ஒரு ஸ்கூல் கொண்டு வராங்க, அந்த ஸ்கூல் வந்து மாடிஃபை பண்ணும், அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தருவாங்க. அதே மாதிரி the statutory grant under article 275 are given to states on the recommendation of finance commission. சரிங்களா. இந்த இந்த கிராண்ட்ஸ்லாம் திருப்பி தர தேவையில்லை. சரிங்களா. லோன்னா திருப்பி தரணும், கிராண்ட்ஸ்னா திருப்பி தர தேவையில்லை. சரிங்களா. இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும், இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ காசு நீங்க ஒதுக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் கிராண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கலாம். Article 282 empowers both central and state to make any grants for any public purpose even if not within their respective legislative commands. சரிங்களா. அவங்களோட சட்டத்துக்கு உட்பட்டு இல்லாம வெளியாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக என்ன செய்யலாம், ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி காசை வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. These grants are also known as discretionary grants. Reason being that the center is under the no obligation to give this grant and the matter lies within the discretion. சரிங்களா. இதே அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா இது கட்டாயம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இங்க ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிட்டாங்க, ஸ்டேச்சுரி கிராண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா கட்டாயம். இது ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஸ்டேட்டுக்கு காசு தாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஆனா இங்க அப்படி இல்லை. சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா கொடுக்கலாம், கொடுக்கணும்னா அவசியம் இல்லை. These grants are helped in the state financially to fulfill the plan of targets and gave some leverage to center to influence the coordinated state action to effectuate national plan. சரிங்களா. ஸோ காசு கொடுத்தவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, நேஷனல் கவர்மெண்டோட நிறைய பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கல்விக் கொள்கை வச்சா அப்ப யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா யூபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, அங்க மேல ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னா இவங்களுக்கு நிறைய காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காசு கொடுக்குற மூலியமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் நேஷனல் ப்ரோக்ராம். சரிங்களா. ஸோ அதுவும் சொல்றாங்க. இப்போ அதர் கிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டியூஷன் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் தேர்ட் டைப் ஆஃப் கிராண்ட்ஸ், கிராண்ட் இன் எய்ட் பட் ஃபார் டெம்பரரி பீரியட். சரிங்களா. சும்மா கொஞ்ச காலத்துக்காக காசு கொடுக்கலாம். The provision was made for grant in lieu export duties on jute products to the state of Assam, Bihar, Odisha and West Bengal. சரிங்களா. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்காக என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஏன்னா இங்க இருந்தெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுமதி பண்ணலாம்ல. ஸோ ஏற்றுமதி பண்ணா இந்தியா வந்து முன்னேறும். சரிங்களா. ஸோ அங்க வந்து நிறைய நிறுவனங்கள் இங்க வந்து இது பண்ணலாம். இதுக்காக அந்த ஸ்டேட்டுக்கு நம்ப முடியாது, ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்காது. ஸோ இவங்க கொடுத்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக அந்த பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக உதவி செய்யலாம். புரிஞ்சுங்களா. These grants were given in for a period of 10 years from the commencement of constitution. சரிங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன் எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சோ அப்பத்துல இருந்து 10 வருஷத்துக்கு என்ன செய்யலாம், இந்த கிராண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. These sums are charged on the consolidated fund of India. சரிங்களா. were made to states on recommendation of finance commission. finance commission recommendation படி இதெல்லாம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Protection of state interest. State interest பாதுகாக்கிறதுக்காக following bills can introduce parliament only on the recommendation of president. சரிங்களா. பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன செய்ய முடியும், பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும். எப்ப பாத்தீங்கன்னா பில் இம்போஸ் விச் வேரிஸ் எனி டாக்ஸ் டியூட்டி விச் ஸ்டேட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். இந்த லா வந்து எங்களுக்கு மாத்திட்டாங்க ஸ்டேட்ஸ்ல, அப்ப இந்த டாக்ஸ் சம்பந்தமா கம்மி பண்ணிட்டாங்க, இப்ப ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்களே, அதெல்லாம் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று வரும், அந்த கவுன்சில முடிவு பண்ணி இதை செயல்படுத்துவாங்க. சரிங்களா. பில் விச் வேரிஸ் மீனிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம். அக்ரிகல்ச்சர் மாற்றணும் அப்படின்னா அப்ப வந்து பிரசிடென்ட் இது பண்ணி தான் வரணும். Bill which affect the principle of which money or maybe distribute states. சரிங்களா. இந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக தரணும், அது அந்த கொள்கை இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன் படி வந்து நம்ம வந்து இந்த நிதி ஒதுக்குறதுல வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சரிங்களா. குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ல நல்லா செஞ்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு மக்கள் தொகை கம்மியா இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அங்க வந்து அது ப்ராப்பரா இது பண்ணிருக்க மாட்டாங்க, மக்கள் தொகை அதிகமா இருப்பாங்க. அவங்க ஏழைங்கிறதுனால இப்ப என்ன ஆகுது, நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 காசு 6 காசு நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட காசும் சேர்த்து அவங்களுக்கு போகுது. புரிஞ்சுங்களா. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது. பில் விச் இம்போசஸ் எனி இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் சொல்லி பிரசிடென்ட் மூலியமா பார்லிமெண்ட் சொல்லி அப்படிதான் வரணும். சரிங்களா. நம்மளா போய் வந்து நிக்க முடியாது. பில் விச் இம்போசஸ் எனி சர்சார்ஜ் எனி ஸ்பெசிஃபைட் டாக்ஸ் டியூட்டி பர்பஸ் ஆஃப் த சென்டர். சரிங்களா. சர்சார்ஜ் இதெல்லாம் சொல்லுவாங்க. சில நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த செஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா டாக்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் பார்லிமெண்ட் சொல்லி தான் கொண்டு வர முடியும். சரிங்களா. அடுத்து borrowing by center and state. சரிங்களா. சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து borrow பண்றது. சென்டர் பாத்தீங்கன்னா can borrow on consolidated fund of India within or outside India within the limits of fixed by parliament. சரிங்களா. ஸோ இந்தியாவுக்குள்ளேயும் கடன் வாங்கிக்கலாம், வெளியேவும் கடன் வாங்கிக்கலாம். சரிங்களா.
கேன் மேக் லோன்ஸ் டு எனி ஸ்டேட் or give guarantee in respect of loan raised by any state. சரிங்களா, ஸ்டேட்டுக்காக நான் ஜாமீன் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த பணத்தை நாங்க தரலாம்னு சொல்லலாம். எல்லாமே வந்து சென்ட்ரல் பண்ணலாம். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா cannot raise any loan without central consent. நீங்க பாட்டுக்கு வெளியூர்ல இருந்து கடன் வாங்க முடியாது. சரிங்களா, சென்ட்ரோட கன்சர்னோட தான் வர முடியும். கேன் borrow on consolidate fund of India within but not outside India. வெளிநாட்டுல வாங்க முடியாது. நீங்க கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டுக்கு இருக்குல்ல, அதுல இருந்து நீங்க என்ன கடன் வாங்கிக்கலாம். வித்தின் த லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பை பார்லிமெண்ட். எல்லாத்துக்குமே லிமிட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் தான். புரிஞ்சுங்களா? அது எக்ஸம்ஷன் ஆஃப் யூனியன் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் டாக்ஸேஷன் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா, ஸோ யூனியன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு, கவர்னரோட மாளிகை இருக்கு, அந்த மாளிகையில டாக்ஸ் விதிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா, இதெல்லாம் வந்து சென்டரோட நிறைய விஷயங்களை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நிறைய விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து என்ன செய்ய முடியாது, நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வரி விதிக்க முடியாது. Center's property is exempt from all taxes imposed by state. சரிங்களா, any authority within the state of like municipalities, district board, panchayat and so on, but parliament is empowered to remove the span. சரிங்களா, பொதுவா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சொத்து இங்க இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து வரி விதிக்க முடியாது. ஆனா இந்த முடியாதுங்கிறத வந்து பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா நீக்க முடியும். புரிஞ்சுங்களா? The property may be used for sovereign like armed forces or commercial purpose யூஸ் பண்ணலாம். The corporation of the companies created by central government are not immune from the state taxation or localization. சரிங்களா, இம்யூன் இல்ல. சரிங்களா, நினைச்சாங்க அப்படின்னு மாத்திக்கலாம். சரிங்களா, இம்யூன்னா என்னது, யாரும் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லதான் இம்யூன். சரிங்களா, தடை பண்ண முடியாதுன்றது இம்யூன். அப்ப என்ன செய்யலாம், இதை வந்து பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா இந்த தடையை நீக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்க என்ன செய்யலாம், டாக்ஸ் விதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது எக்ஸம்ஷன் ஆஃப் ஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் சென்ட்ரல் டாக்ஸேஷன். அவங்களுக்கும் இதே மாதிரி சென்ட்ரலோடது ஸ்டேட் விதிக்க முடியாது, ஸ்டேட்டோட சென்ட்ரல் விதிக்க முடியாதுங்கிற மாதிரி. The property of income of state is exempted from central taxation. Such income may be derived from the sovereign function, commercial function வரலாம். But the center can tax commercial operation of the state if parliament provides so. இதுவும் அதே மாதிரி, அதே தான் இதுவும். The property and income of local authorities situated within the state are not exempt from the central taxation. சரிங்களா, ஆனா வந்து என்னது, உங்களுக்கு ஒரு ஒரு நிறுவனம் மூலியமாக ப்ராப்பர்ட்டி மூலியமாக இன்கம் வருது, லோக்கல் அத்தாரிட்டி இல்ல. சரிங்களா, அப்போ என்ன செய்யலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸேஷன் வந்து விதிக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா, likewise property of income or corporation of companies owned by state can taxed by center. சரிங்களா, ஸ்டேட்டால சில கார்பரேஷன் நடத்தப்படும், அது இந்த கார்பரேஷன் மேல நீங்க என்ன செய்யலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் விதிக்கலாம். Center can impose customs duty on good imported exported by state or an excise duty for manufactured. இப்போ ஸ்டேட்டும் தமிழ்நாடு அரசு சில எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் விதிக்கலாம். சரிங்களா, அட்வைசரி ஒப்பீனியன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 1963 படி வந்து சொல்லியிருக்கு. அடுத்து நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. சரிங்களா, எஃபெக்ட் ஆஃப் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் கேன் மாடிஃபை த கன்ஸ்டிடியூஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சரிங்களா, எமர்ஜென்சி எப்போ என்ன செய்யலாம், சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு உண்டான விகிதாச்சாரத்தை அதிகம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். பொதுவாக வந்து சென்ட்ரல் கம்மியாக எடுத்துக்கும், ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கும். அப்போ இப்போ வந்து எமர்ஜென்சி அப்போ வந்து என்னது, சென்ட்ரே மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா, சென்ட்ரல் கேன் எய்தர் ரெடியூஸ் ஒரு கேன்சல் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபினான்சஸ் ஃப்ரம் த சென்டர் டு ஸ்டேட். சரி, மொத்தமாவே வேண்டாம், இப்போ வந்து ஃபினான்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், மொத்தத்தையும் நாங்கள் வச்சுக்கிறோம் கூட சொல்லலாம். Such modification continue till the end of the financial year in which the emergency cease to operate. சரி, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் வரைக்கும் அது நடக்கும். எப்போ ஃபினான்ஷியல் எண்ட் இயர், ஒரு வருஷத்துல மார்ச். ஆமா, சரிங்களா, அந்த சென்டர் கேன் கிவ் டைரக்ஷன் டு தி ஸ்டேட் எப்பெல்லாம் டு அப்சர்வ் த ஸ்பெசிஃபைட் கேனன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, டு ரெடியூஸ் salaries and allowance of class of all persons serving the state and to reserve all money bills, other financial bill consideration of president. இது எல்லாத்துலயும் வந்து சென்ட்ரல் வந்து என்ன செய்யலாம், ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம். சரிங்களா, ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது எல்லாத்துலயும். அதே மாதிரி வந்து ஸ்டேட் கீழே வேலை செய்வாங்கல்ல, அவங்களோட சம்பளத்தை நிறைய விஷயத்துக்கும் சென்டர் இது பண்ணலாம். இப்போ வந்து பே கமிஷன் சொல்றாங்கல்ல, 7th பே கமிஷன், 8th பே கமிஷன் படி வந்து அவங்களோட வருமானம் அதிகப்படுத்தப்படும். சரிங்களா, ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஊதியம் ஊதிய தொகைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ஷன் படி நடக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஃபினான்ஸ் பில், மணி பில் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, பிரசிடென்ட்டுக்கு வந்து இது பண்ண வைப்பாங்க. எப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இப்போ பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூஸ் 268 சென்டர் லெவி பண்ணலாம், ஸ்டேட் கலெக்ட் பண்ணலாம். ஆனா யார்கிட்ட போகும், சென்டர்கிட்ட போகும், ஸ்டேட்டு போகும். ஸ்டேம்ப் டியூட்டி, ஷேர்ஸ், செக்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே யார் லெவி பண்ணுவா, சென்டரு. யார் கலெக்ட் பண்ணுவா, ஸ்டேட்டு. யார்கிட்ட போய் உட்கார்ந்துருக்கும், ஸ்டேட்டு. 260 படி வந்து லெவி யார் பண்ணுவா, சென்டரு. சென்டர்கிட்ட கலெக்ஷன், ஆனா ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். என்னெல்லாம், டேக்ஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரெவன்யூ நாட் பார்ட் ஃபார்ம் ஆஃப் த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே புரிஞ்சுங்களா. அடுத்து 270 பார்த்தீங்கன்னா சென்டர் லெவி பண்ணும், ஸ்டேட் சென்டர் கலெக்ட் பண்ணும், ஆனால் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆல் டேக்ஸஸ் ஆஃப் யூனியன் லிஸ்ட், இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் எல்லாமே, அதர் தன் அக்ரிகல்ச்சர் இன்கம். அது தவிர 271 சென்டர் மூணுமே. யாரு சர்சார்ஜ் ஆன் டேக்ஸ் அண்டர் ஆர்டிகல் 268, 269, 270 எல்லாமே.
இது வந்து ஆர்டிகல் இல்ல, சேல் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, நார்கோட்டிக்ஸ், லிக்வர் எல்லாமே வந்து யார்கிட்ட இருக்கு? ஸ்டேட் தான் லீவ் பண்ணும், ஸ்டேட் தான் வச்சுக்கும். சரிங்களா? அதனால லிக்வர் எல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா பை சென்டர்னால என்னெல்லாம் கமிஷன் கொண்டு வரப்படுது? சர்க்காரிய கமிஷனு, குன்சி கமிஷனு, ஏஆர்சி ரிஃபார்ம் சொல்லுவாங்க 1 and 2. ஸ்டேட் பை ராஜ்மன்னா கமிட்டி யார் தமிழ்நாடு கொண்டு வந்தது? ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அகிலர் தள் பஞ்சாப் கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் முக்கியம். இது வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ முடிச்சுக்கலாம் நம்ம, டைம் ஆச்சு. ஓகேவா? அடுத்த வாரத்துல கண்டிப்பா இது முடிச்சிடலாம். சரிங்களா? கொஞ்சம் உட்காந்தா வந்து இது முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல?